எச்ராஜா போன்ற பார்ப்பனர்கள் அவர்களோட வம்சத்துல யாருக்காவது முருகன் பேர் இருக்கா? சரி வேண்டாப்பா, பேரே வைக்க வேணாம். யார் இந்த பார்ப்பனர்கள் வீட்டுல யார் வீட்லயாவது முருகனோட போட்டோ இருக்கா? எனக்கு அதை காட்டுங்க. எச்ராஜாவுக்கு திருப்பரங்குன்றத்துக்கு சம்பந்தம் என்னங்க? புரியுதா? இந்துக்கள்னா இப்ப முருகன் படத்துக்கு உள்ள வைவோம், வீட்டுல வையே. ஐயப்பனுக்கு மாலை போட்டு போறாங்க, முருகருக்கு மாலை போட்டு போறாங்கல்ல. ஒரு மாலை போட்டு ஒரே ஒரு பார்ப்பனர் வந்து இந்த பழனி கோயிலுக்கு போனதே என்கிட்ட ஒரு வரலாறு காட்டுங்க. ஒரு பார்ப்பனர் கோர்ட்டு ஆர்டரை வந்து மதிக்கல தமிழக அரசு அப்படின்னு சொல்றாரு. இவர் மதிச்சாரா? இதுக்கு முன்னாடி ஹைகோர்ட்டாவது மயிராவதுன்னு இவர் சொல்லலையா? அந்த வார்த்தைக்கே ஒருத்தைக்கு உள்ள போட்டிருக்கணுமே. அந்த அதான் மெயின் எஸ் போட்டாதான் அது சமஸ்கிருதத்துல வரும். இஸ்லாமியர்கள் வந்து இதை வந்து கைப்பற்றி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கதையை உருவாக்கி மோதல்களை, இந்து முஸ்லீம் மோதல்களை உருவாக்கணும். அதுக்கு திருப்பரங்குன்ற மக்கள் சரியான பாடம். முருகன் கோயில போயிட்டு என்ன சொல்லுவான்? அறவரா ஒரு ஒரு சாமிக்கு ஒரு வழிபாட்டு வேர்ட்ஸ் வச்சிருக்காங்கல்ல. ஆனா நீ இவன் போய் எந்த ஆள் போய் அங்க என்ன பேசுறாப்ல? பாரத் மாதாக்கு ஜெயன்றாப்ல. அதுக்கு என்ன? பாரத் மாதாக்கு ஜெயங்கிறதுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம்? முருகன் சமஸ்கிருதம் படிச்சிருக்காரா? சமஸ்கிருதம் பேசுவாரா? நீ அப்படி சொன்னா முருகனுக்கு கேட்டுருமா? உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் தேனி இளமதி அவர்கள். வணக்கம். வணக்கம். எச்ராஜா அவர்கள் இது அயோத்தியாக நாங்கள் மாற்றுவோம் திருப்பரங்குன்றத்தை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை முன்னாடியே சொல்லிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரியே தீர்ப்புகள் வருது. தீர்ப்புகளை அரசு வந்து மதிக்கல அப்படின்னு இந்துத்துவவாதிகள் குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் அதனுடைய கோர் பாயிண்டை வந்து டச் பண்றாரு. ஜிஆர் சாமிநாதன் அவர்களை தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்ற ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அது பாராளுமன்றத்திலையும் எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? என்ன புரிஞ்சுக்கணும் மக்கள்? இதுல சிம்பிள் தான். இப்ப கோர்ட்டு ஆர்டரை வந்து மதிக்கல தமிழக அரசு அப்படின்னு சொல்றாரு. இவர் மதிச்சாரா? இதுக்கு முன்னாடி ஹைகோர்ட்டாவது மயிராவதுன்னு இவர் சொல்லலையா? அந்த வார்த்தைக்கே ஒருத்தைக்கு உள்ள போட்டிருக்கணுமே. நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காதவர்கள் என் காலுக்கு அடியில் கால் செருப்புக்கு சமம் அப்படிங்கிறாரு. அப்ப இவர் செருப்புக்கு சமம். இவரு தான் வாத்தியார் அதுக்கு. இப்ப உயர் நீதிமன்றத்தை வந்து நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கல காவல்துறை அப்படின்னு சொல்ற எச்ராஜா போன வருஷம் இப்ப இதுக்கு முன்னாடி எடப்பாடி அதிமுக ஆட்சி நடந்துச்சு இல்ல, அப்பெல்லாம் வந்து இந்த இதே எச்ராஜா வந்து அந்த டைம்ல வந்து எனக்கு வந்து திருப்பரங்குன்றத்துல விளக்கேத்தணும். போன வருஷம் விளக்கேத்திருக்கலாமே. கார்த்திகை தீபங்கிறது எச்ராஜா, ராம ரவிக்குமார், ராம ரவிக்குமார் இவங்க எல்லாம் வந்து எனக்கு வந்து திருப்பரங்குன்றத்துலயும் வந்து நான் விளக்கேத்தணும்னு இவ்வளவு நாள் போராடி இருக்கலாமே. ஏன் இந்த வருஷம் இதை வந்து இது எடுக்கணும்னு அவசியம் என்ன இருக்கு? ஏன்னா அவங்க வந்து அங்க அயோத்திய ஒரு வழி பண்ணாங்க. அயோத்தின்னு பேசினாங்க. அங்கே ஒரு கோயிலை கட்டி முடிச்சோன்னே அவங்களோட அந்த அஜெண்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து பூரி ஜெகநாதன் அந்த கோயில் எடுத்து அது அப்படியே பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதை கொஞ்சம் ஓஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஐயப்பன் கோயிலை தொட்டாங்க. அந்த ஆர்எஸ்எஸோட அந்த வே இருக்குல்ல, அந்த போகிற வே இருக்குல்ல, எப்போவுமே அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா மக்களோட உணர்ச்சிகளில் வந்து உணர்வுகளை வந்து தூண்டுறது. இப்போ கலாச்சாரம், சாமி கண்ணை குத்திரும், சாமி வந்து இது தெய்வ குத்தம் ஆயிடும், நீ கோயிலுக்குள்ள வந்தனா சாமி வந்து தண்டிச்சிரும், கருவறைக்குள்ள வந்து பார்ப்பனர்கள் மட்டும் தான் போகணும், நாங்க தான் தேவ பாஷை பேசுறோம், நாங்க பேசுற மட்டும் தான் சாமி கேட்கும், நீங்க எல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க எல்லாம் பேசுறீங்கன்னா சாமி கேட்காது, அதனால நீ எதுவா இருந்தாலும் ஏன் மூலமா சொல்லு. இந்த மாதிரி வந்து மக்கள்கிட்ட வந்து அதாவது புரிதல் இல்லாத ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயத்த வந்து அதுதான் உண்மை அப்படின்னு புராண கதைகளை, இதிகாச கதைகளை இவங்களா உருவாக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது அவங்களுக்கு கைவந்த கலை ஒண்ணு. இப்போ என்ன கொண்டு வர்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து இப்போ இது மாதிரி ஒரு கோயிலா தொட்டு கடைசியில் இப்போ வந்து அவனுக்கு செக்கு எங்கன்னா தமிழ்நாடு மக்கள் வந்து மேபி எல்லாருமே வந்து ஓரளவுக்கு என்னன்னா இந்து கோயில்கள், அது இந்து மத பற்றாளர்கள் இல்லை இந்து மத ஃபாலோவர்ஸா எல்லாருமே இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இப்போ ஆமா, ஏன் இப்போ என்ன திருவண்ணாமலையில விளக்கேற்றலாம், ஏன் திருப்பரங்குன்றத்துல விளக்கேற்றினா என்ன அப்படிங்கிற கேள்வி இப்போ வந்திருக்குது. கார்த்திகை தீபம் அது வந்து சயின்டிஃபிக்கலாக பார்த்தாலும் சரி, வரலாற்று ரீதியாக பார்த்தாலும் சரி, அது ஒரு எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மாதம்.
அதனால அந்த விளக்கை ஏற்றி அப்போ வந்து அது ஞாபகார்த்தமா அது வழி வழியா வந்துகிட்டு இருக்கு. அது அயோத்திதாச பண்டிதர்ல அவரே அது இதுக்கு அம்பேத்கருக்கு முன்னால அயோத்திதாச பண்டிதர் வந்து இது பௌத்தர்களோட இது அது கண்டுபிடிச்சது. அது பிக்குகள் தான் அந்த எண்ணெயை கண்டு போய் கொடுக்குறாங்கிறதா அது வந்து இருக்கு வரலாறு. சயின்டிஃபிக்கா பார்த்தாலுமே வந்து இந்த விளக்கேற்றுறதுங்கிறது அந்த கார்த்திகை தீபத்துல அது குளிர்காலம் தொடங்குது, அது நெருப்பு வருது. இந்த குளிருக்கு வந்து அந்த 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 தீபம் வந்து அந்த நெருப்பு வந்து நமக்கு இதமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு காரணம். இப்போ இத வந்து இப்போ எல்லா கோயில்லையுமே வீடு முதல் கொண்டு அந்த ஒவ்வொரு அந்த கார்த்திகை தீபம் ஏத்துவோம். அது மாதிரி ஒரு ஒரு இடத்துலயுமே வந்து கோயில்கள்ல ஏத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா இது ஏன் தர்கா கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா, இங்க இந்து முஸ்லீம் மோதல்களை உருவாக்கி விடுறதுங்கிறதுல வந்து RSS வந்து கை தேர்ந்த ஒரு வேலையை வந்து எப்பவுமே பண்ணிட்டு இருக்கு. இப்ப பாபர் மசூதியை இடிச்சதா இருக்கட்டும், அடியில எங்களுக்கு இது ராமர் கோயில் இருக்கு, அதனால பாபர் மசூதி ராமர் கோயிலை இடிச்சுட்டு தான் பாபர் மசூதி கட்டினாங்க அப்படின்னு ஒரு கதையை உருவாக்கி என்ன பண்ணானுங்க, அதை உண்மை அப்படின்ற மாதிரி திரிச்சானுங்க. அந்த மலை ஸ்கந்தன் அதான் மெயின் எஸ் போட்டாலும் அது சமஸ்கிருதத்துல வரும். அப்பவே வந்து அது ஒரு தீர்ப்பாகி ஊர் நாட்டாமைகள் அந்த மாதிரி அந்த ஊர் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து அந்த இடத்த பிரிச்சிருக்காங்க. இது முஸ்லீமுக்கு, இது வந்து இது இந்து கோயில்கள் கட்டிக்கலாம் அப்படின்னு. ஆனா இப்ப அந்த இடத்த வந்து என்ன பண்றானுங்கன்னா, இது வந்து முருகர், இது வந்து இந்துக்களுக்கான இடம், இதுல வந்து இந்த இஸ்லாமியர்கள் வந்து இதை வந்து கைப்பற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கதையை உருவாக்கி மோதல்களை, இந்து முஸ்லீம் மோதல்களை உருவாக்கணும். அதுக்கு திருப்பரங்குன்ற மக்கள் சரியான பாடம். சர்வேக்கல்ல தான் தீபத்தூணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படிங்க தீபத்தூண் ஏத்துவேன்? நீ அந்த அந்த முதல்ல போயிட்டு அந்த தூணை பார்த்துருக்கீங்களா? நான் அந்த ஊர் தானே, எனக்கு தேனி தான் என் ஊர். நாங்கள் மொட்டை எடுக்கனா திருப்பரங்குன்றம் தான் போகணும். ஏன்னா ஏன் அதை சொல்ல வரேன்னா, ஏன் நாங்கள் மொட்டை எடுக்க திருப்பரங்குன்றம் போவோம்னா எங்களுக்கு அதுதான் பக்கம், காசு செலவு மிச்சம். என்னன்னா எங்களோட எங்க தாத்தா பேர் இருக்குல்ல, எங்க பாட்டன், என்னோட பாட்டன் பேரு சடைய பிள்ளை, எங்க முப்பாட்டன் பேரு சடையாண்டி. புரியுதா? அப்போ அந்த சடையாண்டி சடைய பிள்ளைங்கிறது சிவனோட அந்த பேரை வந்து குறிக்கும். எங்க தாத்தா பேரு பழனிசாமி, எங்க அப்பா பேரு வடிவேல், என்னோட சித்தப்பா பேரு வேல்முருகன், எங்க அத்தை பேரு சண்முக வடிவு. நீங்க தானே விளக்கேற்றதுக்கு முன்னாடியில போய் நின்று இருக்கணும். அதுதாங்க சொல்றேன், முழுசா என்ன சொல்ல விடுங்க. என்னன்னா இப்போ வழி வழியா நாங்க முருகன் தான் எங்க வீட்டுல வந்து பேர் வச்சு, அந்த என்னோட தம்பி பேரு மறுபடியும் சடைய பிள்ளைன்னு வந்துடும் என் தம்பி பேரு. இப்போ இந்த முதல்ல பிறகுற ஆண் குழந்தைகளுக்கு இல்ல வீட்டுல அந்த பெண் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளுக்கு அந்த முருகனுடைய பெயரை வச்சு வழிபடுறோம். எச்ராஜா போன்ற பார்ப்பனர்கள் அவங்களோட வம்சத்துல யாருக்காவது முருகன் பேர் இருக்கா? சரி வேண்டாப்பா, பேரே வைக்க வேணாம். யார் இந்த பார்ப்பனர்கள் வீட்டுல யார் வீட்லயாவது முருகனோட போட்டோ இருக்கா? எனக்கு அதை காட்டுங்க. எச்ராஜாவுக்கு திருப்பரங்குன்றதுக்கு சம்பந்தம் என்னங்க? புரியுதா? இந்துக்கள்னா இப்ப முருகன் படத்துக்கு உள்ள வைவோம், வீட்டுல வையே, எனக்கு காட்டு. விநாயகரை வந்து பார்ப்பன கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தரிப்பு. ஏன்னா இப்போ நான் வந்து சின்ன வயசுல இருக்கப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் வச்சுக்கோங்க, 15 வருஷம் வரையுமே வந்து விநாயகர் சதுர்த்தியெல்லாம் அவ்வளவு பிரம்மாண்டமாலாம் வந்து தமிழ்நாட்டில் கொண்டாடினது கிடையாது. யார் கொண்டாடுவாங்கன்னா அந்த தெலுங்கு பேசுறவங்க கொண்டாடுவாங்க. அந்த வீட்டு பசங்க தான் எங்களுக்கு ஸ்கூலுக்கு எட்டு வருவாங்க, கொலக்கட்டைலாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க, சுண்டல். என்ன அப்படி என்ன உங்க வீட்டில் மட்டும் கொலக்கட்டை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு சொல்லுங்க, விநாயகர் சதுர்த்தி, பிள்ளையார் சதுர்த்தி, அதனால நாங்க வந்து கொண்டாடி இது பண்ணணும், எங்க அம்மா வந்து செஞ்சாங்கன்னு கொடுப்பாங்க. எங்க வீட்டுல எல்லாம் அது மாதிரி செய்ய மாட்டாங்க. அப்போ இந்த பழக்கமே வந்து வந்ததே இந்த 10-15 ஆண்டுகள், அதுவும் இந்த பிஜேபி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமாவே ரொம்ப தீவிரமா இங்க வந்து இது வந்து வருது. இது பிரம்மாண்டமா விநாயகர் சதுர்த்தினா ஒரு பஸ் கூட வண்டி கூட போக முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. அதே போல முருகர் விழாவை இந்த கார்த்திகை மாசம் முருகனுக்கு உகந்த மாசம் சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. இல்ல ஒரு பார்ப்பனர் மாலை போட்டு, ஐயப்பனுக்கு மாலை போட்டு போறாங்க, முருகருக்கு மாலை போட்டு போறாங்கல்ல, ஒரு மாலை போட்டு ஒரே ஒரு பார்ப்பனர் வந்து இந்த பழனி கோயிலுக்கு போனதே என்கிட்ட ஒரு வரலாறு காட்டுங்க. ஒரு பார்ப்பனர் முருகன் கோயில்ல போயிட்டு நீ வந்து அரோகரான்னு சொல்லணும். முருகன் கோயில்ல போயிட்டு என்ன சொல்லுவான்? அரோகரா. ஒரு சாமிக்கு ஒரு வழிபாட்டு வேர்ட்ஸ் வச்சிருக்காங்கல்ல. ஆனா இவன் போய் எந்த ஆள் போய் அங்க என்ன பேசுறாப்ல, பாரத் மாதாக்கு ஜெயன்றாப்ல. அதுக்கு என்ன பாரத் மாதாக்கு ஜெயங்கிறதுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம்? முருகன் சமஸ்கிருதம் படிச்சிருக்காரா? சமஸ்கிருதம் பேசுவாரா? நீ அப்படி சொன்னா முருகனை கேட்டுருமா?
என்னங்க பெரிய பெரிய அக்கப்போரா இருக்கு இவங்களோட. நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறாரு, அது ஒரு சர்ச்சையா மாறுது. மீண்டும் தீர்ப்பு கொடுக்குறாரு, மறுபடியும் அதை வந்து நடைமுறைப்படுத்தல. இதுக்கு போயிட்டு வந்து தகுதி நீக்கம் பண்ணணுமா? கண்டிப்பா தகுதி நீக்கம் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, ஒரு நீதிபதி அப்படிங்கிறவரு நம்ம வந்து ஒரு கடவுள் மாதிரி பார்ப்போம். நீதி கொடுக்குறவங்க லார்டு, எஸ் மை லார்டு அப்படிங்கிற என்னன்னா நீதிங்க. அங்க ஒரு தவறு நடந்திருக்கு, ஒரு பாவம் நடந்திருக்கு அப்படின்னா இது சரியா தப்பா அப்படின்னு கணிச்சு அந்த தீர்ப்பை கொடுக்கறது நீதான். இப்ப நீ எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்க, நீ போய் ஒரு இந்து முஸ்லீம் கலவரம் உருவாக்குறதுக்காக நீ இந்த தீர்ப்பை கொடுக்குறியே, அது ஒரு சாதியினருக்கு ஆதரவா, நீ ஒரு இந்து சமூகத்துக்கு ஆதரவா கொடுத்தனால நீ சொல்லிட முடியாது. அதெல்லாம் நம்ம வந்து ஏத்துக்க முடியாது. நீ இந்து சமூகத்துக்கு ஆதரவா கொடுக்குறவனா இருந்தா மேல் பாதியில நீ மக்களை உள்ள கூட்டிட்டு போயிருப்ப. மேல் பாதி கோயில்ல வந்து தலித் மக்களை உள்ள விட மாட்டாங்களா, பட்டியலின சமூக மக்களை? நீ அவங்களும் இந்து தானே. நீ இந்து மத ஆதரவாளர்கள் இந்து மதத்துக்கு சார்பா நாங்க இருக்கோம், இந்து மதம் தானே அவங்களுக்காக நாங்க வேலை பார்க்கிறோம் நீ சொன்ன அப்படின்னா நீ மேல் பாதியில தலையிட்டு இருக்கணும். அப்ப நீ அதுக்கெல்லாம் வாய் மூடிக்கிட்டு இதுக்கு வந்து இப்ப வந்து இந்த RSSக்கு பிஜேபிக்கு சொம்படிக்கிற மாதிரி, இந்த பார்ப்பனர்களுக்கு வந்து தூபம் போடுற மாதிரி நீ வந்து ஒரு தீர்ப்பை கொடுக்குற அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. அப்படிங்கிறப்ப இதை எங்க தலைவர் தான் சொன்னாரு, இல்ல நாங்க இந்த எதிர்ப்பு குரல் வந்து விடுதலை சிறுத்தைகள் கொடுத்துச்சு, இதை வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, இது எப்படி இதை வந்து பதவி நீக்கம் செய்யறது, தகுதி நீக்கம் செய்யறது வந்து ஒரு நியாயமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அப்படின்னா, மக்கள் பாடம் படிச்சு கொடுத்துருக்காங்களே திருப்பரங்குன்ற மக்கள். நாங்க வந்து ஒன்னாதான் அண்ணன் தம்பியா இருக்கோம், எங்களுக்கு வந்து அங்க போகணுங்கிற அவசியம் கிடையாது, நாங்க குகை கோயில் வழியா நாங்க கோயிலுக்கு போய்க்குவோம், எங்களுக்கு வந்து சிக்கந்தர் மலைக்கு போய் தான் டிஸ்டர்ப் பண்ண அவசியம் இல்லைன்னு திருப்பரங்குன்ற மக்கள் சொல்லியிருக்காங்களே. என்ன இவங்க வாழ்வாதாரத்தை ஒருத்தவங்களுக்கு எடுத்துட்டு ஓவர் அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தா எப்படி இவங்களால இங்க குப்பை கொட்ட முடியாதுன்னு அவங்க நல்லாவே தெரியும். அப்ப வந்து இந்த மத கலவரத்தை உருவாக்கணும். இதுதான் என்னது அரசினுடைய இந்த ஸ்ட்ராங்கா நிக்குதுல இந்த அரசு, அதை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இப்போ எல்லாருமே வந்து இப்போ நீங்க வந்து திமுக கூட ஏன் கூட்டணி வச்சிருக்கீங்க, திமுக கூட ஏன் கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ திமுகவோட இந்த பிஜேபி எதிர்ப்பு, இந்த மத சார்பு எதிர்ப்பு ஒரு ஒரு அதை தான் வந்து எங்க தலைவர் வந்து அதனாலதான் ஸ்ட்ராங்கா இருக்காரு. இந்த ஒரு விஷயம் வந்து எந்த கவர்மெண்ட் வந்தாலும் பண்ண மாட்டாங்க. இப்போ ஏடிஎம்கே இருக்கட்டும் போய் என் காலில் விழுந்துட்டாங்க. செங்கோட்டையன் போயிட்டு வந்தாரு, விஜய் கட்சிக்கு போயிட்டாரு, இப்போ ஓபிஎஸ் போயிட்டு வந்திருக்காரு, அடுத்து தர்ம யுத்தம் நடத்துவாரு, இப்போ அடுத்து நேற்று டிடிவி போயிருக்காரு, அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. இப்படி வந்து ஒவ்வொருத்தரையும் பிஜேபி கூப்பிட்டு விலை பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு வந்து கவர்மெண்ட் இதுக்கு வந்து நெத்தில அடிக்கிற மாதிரி எந்த கவர்மெண்ட் இருக்குன்னு பார்த்தா அது வந்து இப்போதைக்கு பிஜேபி உள்ள வராது. தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி அடிச்சு விரட்டணும் அப்படின்னா அதுக்கு திமுக கவர்மெண்ட் தான் வேணும். இவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறனால கொள்கையில அவங்க வந்து ஒரே மாதிரி பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற கொள்கையில தான் நாங்களும் திமுகவும் இணைகிறோம். அப்ப அந்த ஒரு விஷயத்துக்காக தான் எங்க தலைவர் இன்னுமே வந்து நாங்க திமுக கூட தான் இருக்கோம். நீங்க வந்து பட்டியலின சமூகத்துக்கு எதிராக வந்து திமுக நான் வெளிப்படையாக சொல்றேன், நான் ஒன்றும் திமுகவை ஆதரிக்கிறவ கிடையாது. எனக்கு தெரியும், நாங்கெல்லாம் வந்து சமூகத்தால பாதிக்கப்பட்டு இயக்கத்துக்கு வந்தவங்க. எங்களுக்கு வந்து என்னன்னா பட்டியலின சமூகம் இந்த திமுக கவர்மெண்டால இல்ல இந்த திமுக தலைமையிலான காவல்துறையினால நிறைய ஒடுக்கப்படுறாங்க, அடக்கப்படுறாங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் தான். அதெல்லாம் நாங்க வந்து உணர்றோம், அதெல்லாம் எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. எங்களால என்னடா நம்ம எதுவுமே பண்ண முடியலையேன்னு கோபம் இருக்கு. இருந்தாலும் இதை விட ஆபத்தானவங்க பிஜேபி வந்துட்டா நாங்க எப்படி மேல துண்டு போட முடியாம இருந்தோமோ, நாங்க எப்படி வந்து மாராப்பு போட்டு ஜாக்கெட் போட முடியாம இருந்தோமோ, நாங்க எப்படி காலில் செருப்பணிய முடியாம இருந்தோமோ அந்த மாதிரி நிலைமைய இல்ல. நாங்க எப்படி வந்து குலத்தொழில் அந்த முறையை வந்து கொண்டு வந்துருவோம். 8வது படிக்கிற வரை கட்டாயமா பாஸ் பண்ணிடணும்ன்ற சட்டத்தை வந்து கலைஞர் கொண்டு வந்தாரு. ஆனா இந்த கவர்மெண்ட் வந்து மோடி என்ன பண்ணிட்டாப்ல, இப்போ 5வதுக்கு மேல வந்து எக்ஸாம், அது பப்ளிக் எக்ஸாம் வைக்கணுமா. இப்போ இது மாதிரி வந்து படிப்பு மேல குழந்தைகளோட கல்வி மேல அடிப்படை விஷயங்கள் எல்லாத்துலயும் கை வைப்பாங்க. முதன்மை எதிரி யாரு? பிஜேபியை வந்து சேர்ந்து எதிர்க்கணும், சேர்ந்து அடிச்சு. இப்போதைக்கு நான் நினைக்கிறது என்னன்னா, திமுக மட்டும் கிடையாது, தமிழகத்துல இருக்க அரசியல் கட்சிகள் எல்லாரும் ஒன்றிணைன்னு நான் நினைக்கிறேன். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு ரொம்ப நன்றி.